ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ புடிங். இதை எப்படி செஞ்சுன்றதை வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மேங்கோ புடிங் செய்கிறதுக்கு ஒரு மேங்கோ நான் கழுவி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஜாரில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மேங்கோ நம்ம ஆட் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மேங்கோ மிக்சரை இதில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா லம்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்மளோட மேங்கோ மிக்சரும் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேங்கோ மிக்சர் நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆட் பண்ண உடனே திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுடலாம். லெமன் ஏன் சேர்க்குறோன்னா நமக்கு பர்ஃபெக்டான ஒரு புட்டிங் கிடைக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை சிலிக்கான் மோல்டில் ஊற்றி வைக்க போகிறேன். அதனால் இதில் நான் சிலிக்கான் மோல்டில் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்ட சிலிக்கான் மோல்ட் இல்லைனா நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு கிண்ணத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மேங்கோ மிக்சருக்கு பார்த்திங்கன்னா புட்டிங் மிக்சர், இந்த புட்டிங் மிக்சரை இதில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். ஊற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு செட் பண்ணிடலாம். நீங்கள் எதாவது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நீங்கள் வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே இது செட் ஆகிடும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அதை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டான ஒரு மேங்கோ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. மேங்கோலாம் சீசனல் ஃப்ரூட்ஸ், ஆனால் சீசன் கிடைக்கிறப்பவே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றலாம். பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். நான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு செர்ரி இதுக்கு யூஸ் பண்ணுறேன். அவள் தான் நம்மளோட மேங்கோ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மேங்கோ புட்டிங்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.